அவர் முழிச்சதும் இந்த டேப்லெட் அவருக்கு கொடுத்துருங்கம்மா. சரிம்மா. அப்புறம் சிஸ்டர் வருவாங்க. கால்ல இருக்கிற ட்ரெஸ்ஸிங்க டாக்டர் மாத்தணும்னு சொல்லிட்டாரு. அது சிஸ்டர் கிட்ட சொல்லிடுங்கம்மா. ஏம்மா நீ வீட்டுக்கு போறியா? ஆமாம்மா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியா? என்ன வேலைன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன வேலைம்மா? நைட் என் வீட்டுக்கார் ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காரு. நான் ஃபோன் பக்கத்துலயே வெயிட் பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் அவருக்கு கோவம் வந்துடும். நான் தான் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் ஃபோன் பக்கத்துல இல்லன்னு என்ன செல்லமா கோச்சுப்பாரு. என்னம்மா சைலண்ட் ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ பாவம், உனக்கு தான் சிரமம். இதுல என்னம்மா சிரமம் இருக்கு? பழகுனதுக்கு இது கூட செய்யலன்னா எப்படி? நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சிருங்க. சரிம்மா. வரேன். சரோ, எங்க போற? அது 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 வந்து புருஷனை பாக்கிறதுக்கா? ஏன் பேசாம நிக்கிற? இந்த நேரத்துக்கு நீ போற மாதிரி கிளம்புறனா வேற எதுக்கு? உன் புருஷனை பாக்குதானே? ஏன் சரோ, ஏன் இப்படி இருக்க? அவமானப்பட்டதெல்லாம் போதாதா? நமக்கு மான ரோஷம் இல்லையா? யாரோ எப்படியோ போய் தொலைட்டு விடாம எதுக்காக நீ வேதனைப்படுற? என்ன தானோ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிக்குரிய மரியாதை அவங்க உனக்கு கொஞ்சமாவது கொடுத்தாங்களா? எவ்வளவு ஒரு எடுப்பட்ட சரிக்கு அங்க நாடகம் பண்ணிட்டு இருக்கா. உன் புருஷன் குடும்பமே அவ பின்னாடி பாலாட்டிட்டு தெரியுது. நீ மட்டும் ஏண்டி புருஷன் கடந்து தவிக்கிற? விட்டு தொலைய. எப்படி தானே விட முடியும்? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் என் புருஷன் தான். உன் புருஷனுக்கு அந்த தகுதியே கிடையாது. அதால எப்போ இழந்துட்டான். எதுக்கு நீ அந்த கேடு கிட்ட மேல இன்னும் புரிய வச்சிருக்க? இதோ ராஜா மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான் உனக்கு. இவன் ஒருத்தன் போதுண்டி. உன் புருஷன் எப்படியோ போய் தொலையட்டும். என்னதானோ இப்படி பேசுற? ஒரேடியா வெறுத்து ஒதுக்கிட முடியுமா? வேற என்ன பண்றது சரோ? உன்னை பார்க்க என் வயிறு எரியுது. உன் அருமை தெரியாம உன்னை இப்படி சீரழிய விட்டாங்க. இன்னும் எப்படி நீ அந்த ஆள் மேல இவ்வளவு பிரியமா இருக்க? ஏன் தானோ என் நிலைமையில நீ இருந்தேன்னா நீயும் இப்படிதான் செஞ்சிருப்பியா? ஒதுங்கி போயிடுவியா? புரியுதுடி. இருந்தாலும் கோவமா வருது. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் பக்கத்துல இருந்து புருஷனை பாத்துக்கிறதுக்கு பொண்டாட்டி வேணும். அந்த குடுப்பனை கூட இல்லாம பண்ணிட்டால உன் மாமியாரு ராட்சசி. அந்த வயிற்றுல தான் நான் இவ்வளவு பேசுறேன். இத பாரு தனு, நடக்கிறதெல்லாம் நம்ம தலையெழுத்து படிதான் நடக்குது. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. தனு, நான் என் புருஷன் ரூம் கிட்ட போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். அது அவரை நான் ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னேன் இல்ல, அவரை பார்க்க முடியாதுன்னு. இப்படி திரும்ப வந்து தொந்தரவு கொடுத்தா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு தடவை அவரை பார்க்கணுமா? நான் தான் அதை கேட்டேன் இல்ல, அவர் உனக்கு என்ன வேணும்னு. அவங்க அம்மாவும் அவர் பொண்டாட்டி வந்து கவனிச்சுக்கிறாங்க. நீ யாரு? நான் தாமா அவரோட. நீ அவருக்கு எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தாலும் பார்க்க முடியாது. போமா. பெத்த அம்மாவும் கட்டின பொண்டாட்டி கூடவே வந்து இருக்காங்க. ரோட்ல போறதுங்களா வந்து உயிரை வாங்குதுங்க. போமான்னு சொல்றேன் இல்ல, எரிச்சல கிளப்பாத. போமா போன்னு சொல்றேன் இல்ல, போ. அக்கா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? அவங்க எதுக்காக அப்படி பேசுறாங்க? என்ன உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க விஜி. என்ன வேற யாரோ நினைச்சு என்ன வேற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் கொடுமையா இருக்கு. உள்ள இருக்காரே பேஷண்ட், அவர் தாலி கிட்ட பொண்டாட்டிங்க. இவங்க பொண்டாட்டிய உள்ள அனுப்ப கூடாதுங்கறது அவங்க ஆஸ்பத்திரி ரூல்ஸா? ஏங்க தினம் அவர் பொண்டாட்டி வந்து அவர் கவனிச்சுக்கிறாங்க. எத்தனை பொண்டாட்டிங்க அவருக்கு? என்னங்க சொல்லிட்டு போறாங்க? வேற யாருங்க இருக்கா? அந்த அசிங்கத்தை நான் எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன அசிங்கம்?
அவருக்கு அவருக்கு சரளாங்கிற பொம்பளையோட தப்பான பழக்கம் இருக்கு. அவதான் அவரை கவனிச்சுட்டு இருக்கா. மாணிக்கண்ணனா யாருங்க அந்த பொம்பளை? எங்க இருக்கு? இங்கதான் இருக்கா. அவருக்கு பழக்கப்பட்டவதான். அவளோட புருஷன் துபாயில வேலை பார்க்கிறாரு. நம்பவே முடியலையே. இந்த விஷயம் அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியுமா? குறிப்பா அந்த ராஜமாக்கு தெரியுமா? அந்த அம்மா இதை ஒத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன மட்டும் அவர் முகத்தை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க இது கேட்கவே சகிக்கல. நீங்க எப்படிங்க சகிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் இப்ப பிரச்சனையே இல்ல. எனக்கு அவரோட முகத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியாம தான் அந்த நர்ஸ் இப்படி பேசிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஷயங்கிற போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நர்ஸ்னு இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா பொம்பளுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்க முதல்ல போய் என்ன விஷயங்கிற சொல்லலாம். பார்க்கலாம் வாங்க. சிஸ்டர், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும். இத பாருங்க, எத்தனை தடவை வந்து நீங்க கேட்டாலும் நான் அலோ பண்ண முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அசிங்கப்படுத்தாதீங்க, போங்க. நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உள்ள இருக்காரு பேஷண்ட் மாணிக்கம், அவரோட உண்மையான பொண்டாட்டி இவங்க தான். கூட இருக்க பொம்பளை வேற மாதிரி. வேற மாதிரினா எங்க டெய்லி வந்து கவனிச்சுக்கிறாங்க. அவங்க கழுத்துல தாலி கூட இருக்கு. அவங்க கழுத்துல தாலி இருக்கிறது உண்மைதான். அது இவர் கட்டினது இல்ல, அவங்க ஒரிஜினல் புருஷன் கட்டினது. என்ன சொல்றீங்க? கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க, கேட்ட உடனே நீங்களே கேட்கறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. இவங்க புருஷன் உள்ள அடிபட்டு கிடக்குறாரு. இவங்க பார்க்க முடியாம துடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். இதுக்கு அந்த அம்மா அதான் அந்த லேடி எப்படி அலோ பண்ணுவாங்க? அந்த அம்மாக்கு அதான் இவங்க மாமியா இருக்கு. இவங்களை கண்டாலே பிடிக்காது. அதனாலதான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்கு. எங்க மாமியார் அப்படிதாங்க, சரியான குரங்கு. இவங்க மாமியாராவது பரவாயில்லையே, மாமியார் கருங்குரங்கு. ஏதோ சில வீடுகள்ல ஒன்னு ரெண்டு மாமியார் இப்படிலாம் இருக்கிறது சகஜங்க. ஆனா ஒரு மாமியாரு மகனை பாக்குறதுக்கு மருமகளை உள்ள விடாம வேற எவ்வளவு ஒருத்தைய கொண்டாந்து உள்ள வச்சிருக்க. இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குங்களா? அந்த பொம்பளை சரியான ராட்சசா இருப்பா போல தெரியுதே. அப்படிப்பட்ட பொம்பளை தான் நீங்க துணை போயிருக்கீங்க. இங்க பாருங்க, இப்ப இவங்க அவங்க புருஷனை பார்க்கணும். அதுக்கு உங்களால என்ன பண்ண முடியும்? ரொம்ப சாரிங்க, எனக்கு தெரியாது. இப்ப என்ன, உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்றேன். இங்க பாருங்க, இவங்க உள்ள போய் அவங்க புருஷனை பாக்குற விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ். சரிங்க, நான் தெரியாம பாத்துக்கிறேன். மேடம், என்னம்மா? உங்களை டியூட்டி டாக்டர் பார்க்கணும்னு சொல்றாங்க, போய் பார்த்துட்டு வாங்க. எங்க இருக்காரு? கீழே டாக்டர்ஸ் ரூம்ல இருக்காங்க. சரிம்மா. பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. விஜய், நீங்க ஏறு, நான் இங்க பாத்துக்கிறேன். எங்க
ஏங்க நான் உங்க சரோ வந்திருக்கேங்க. இப்படி கண்ணை முழிச்சு பார்க்க முடியாத நிலைமையில கிடக்குறீங்களே. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் உங்களை பார்க்கணுமா? நர்சம்மா, டியூட்டி டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாரா? அவர் எங்க இருக்காரு? ரிசப்ஷன்ல போய் கேளுங்க. நம்ம குழந்தைய நீங்க ஆசை ஆசையா பாப்பீங்கன்னு நினைச்சேன். இவன் முகத்தை பார்த்த உடனே நடந்ததெல்லாம் மறந்துடுவீங்கன்னு நினைச்சேங்க. ஏமா, டியூட்டி டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாரா? அவர் எங்க இருக்காரு? காமன் வார்டுல பேஷண்ட்டை விசிட் பண்ண போயிருக்காரு. அப்படியா? சரிம்மா. நம்ம புள்ள ரொம்ப நல்லா இருக்கா. நீங்க சீக்கிரமா குணமாகணும். குணமாயி எழுந்திருச்சு வந்து நம்ம பிள்ளைய பார்க்கணும். இப்படி அடிபட்டு கிடக்குறீங்களே, என்னவெல்லாம் வேதனை அனுபவிச்சிருப்பீங்க. விளக்கு பூஜை குங்குமத்தை வச்சிருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் ஆயிருக்காது. இப்ப நான் தீட்டங்கிறதுனால குங்குமத்தை எடுத்துட்டு வர முடியாம போயிடுச்சு. ஏமா, டியூட்டி டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாரா? எங்க இருக்காரு? இப்பதான் கீழே போனாரு. நீங்க கீழே போய் பாருங்க. நம்ம புள்ள பிறந்த நேரத்திலயும் உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கணும். தயவு செஞ்சு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம புள்ளைய வெறுத்துறாதீங்க. மத்தவங்க எல்லாம் தூண்டி விடுவாங்க, நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. என்னமோ கெட்ட நேரங்க, சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும். ஏமா, அவர் அங்க இருக்காருன்னு சொன்னீங்க, அங்க டாக்டரே இல்லையம்மா. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அவர் கீழே வந்தாரு. இமிடியேட்டா வெளியே போயிட்டாரு. அக்கா, அக்கா, வாக்கா. எனக்கு அப்புறம் பாத்தீங்கக்கா, வாக்கா. எனக்கு நம்ம குழந்தைய பாருங்க. என்னங்க அக்கா, சீக்கிரம் அக்கா, அப்புறம் பாத்துக்கலாம் அக்கா. அக்கா வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடுங்க. முதல்ல வாங்க, திரும்பி வந்து பாத்துக்கலாம். அக்கா, அவங்க வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாக்கா, வாக்கா, வாக்கா. சரோ, போங்கம்மா. டியூட்டி டாக்டர் போயிட்டாராமே. பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப பிரச்சனை ஒண்ணு இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி. குழந்தை பாருங்க. குழந்தை பாருங்க.
அப்பா அக்கா பாத்தியா அக்கா? உன் மாமியார் உன்ன ஒண்ணும் பாத்துலையே. மாமா கண் முழிச்சு பாத்தாராக்கா? ஆனா அவர் மயக்கத்துல கூட என் பேரு சரோன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நிலைமையை பாருங்க. புருஷனை பார்க்க போறது கூட ஏதோ லவ்வரை பார்க்க போற மாதிரி த்ரில்லா போக வேண்டியதா இருக்கு. வாங்க போலாம். வாக்கா. என்ன செல்லோ அப்பாவை பார்த்து என்ன மாமா உட்காந்து இருக்கனால தூக்கம் இல்லையா? நான் தான் இங்க இருக்கேன்ல. நீங்க வேணா ரவி வீட்டுல போய் தூங்குங்க. அங்கேயும் போல மாப்பிள்ள, எங்க படுத்தாலும் இந்த கட்டைக்கு தூக்கம் வராது. நான் இங்கேயே இருக்கிறேன். நீங்க ஏன் பாவம் கஷ்டப்படுறீங்க? போய் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க போங்க. என்ன பண்ணலான்னு இருக்கீங்க மாமா? நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னத்த பண்ணுவேன்? மாணிக்கண்ணன் அடிச்சதோட நிப்பாட்டாம போசனையும் சேர்த்து அடிச்சிருக்கானுங்க. மாமா, அடிபட்டவங்களை மட்டும் கவனிக்கிறது தப்பு. அடிச்சவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். என்னத்த மாப்பிள்ள கவனிக்கிறது? என்னால என்ன பண்ண முடியும் உங்களை? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நீங்க பெரியவங்களாம் சம்பந்தப்பட்டதுனாலதான் நாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறோம். இல்லேன்னு வச்சுக்கோங்க, நாங்க இதை வேற மாதிரி டீல் பண்ணிருப்போம். ஒண்ணும் இல்ல மாமா, அட்லீஸ்ட் அவங்க மேல போலீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வேணவே வேணும். இந்த போலீஸ் பக்கமே நான் போக தயாரா இல்ல. நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் மாப்பிள்ள. நான் இப்ப வேண்டிக்கிறதெல்லாம் என் மாப்பிள்ளைங்க சீக்கிரம் குணமாயி நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும். என் பொண்ணுங்க மாங்கல்லையே கெட்டியா இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி போலீஸ் கிளீஸுக்கு போய் இந்த சிவசாமி கும்பலோட கோபத்தை சம்பாதிக்க நான் தயாரா இல்ல மாப்பிள்ள. மாமா அப்படி நினைக்க கூடாது மாமா. அப்படி நினைச்சா அது நமக்கு தான் அசிங்கம். அவங்களுக்கு நம்மளை பார்த்தா கொஞ்சம் கூட பயமே வராது. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கு எவனுமே இல்ல. என்ன வேணாலும் பண்ணாலும் பண்ணுவானுங்க. இனிமே புதுசாக பண்ண போறாங்க. ஏற்கனவே தான் பண்ணிட்டாங்களே. பண்ணிட்டாங்கல்ல, அதுக்காக அவங்கள சும்மா விட்டுறதா? எப்படி மாமா விடுறது? ஒண்ணு இல்ல மாமா, நீங்க என் கூட வாங்க. போலீஸ்ல அவங்க 2 பேரையும் பத்தி கம்ப்ளைண்ட் கொடுங்க. 2 பேரையும் தூக்கி உள்ள வைப்போம். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். வேணாம் மாப்பிள்ளே, வேணாம். நான் ஏற்கனவே நெஞ்சில் நொறுக்கி கிடக்கிறேன். புதுசா சோதனைகளை சந்திக்க நான் தயாரா இல்லை. ஆளுங்க என் புருஷன் மனசுல நான் தான் இருக்கேன் தெரியுமா? மயக்கத்துல அவர் என் பேரை சொன்னதும் என் மனசு அப்படியே ஆடி போயிடுச்சு. அக்கா, உன்ன மாதிரி ஒரு வைஃப் அவருக்கு என்னதான் தவம் இருந்தாலும் கிடைப்பாங்களா? நீ அவர் மனசுல இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லக்கா. அவர் மனசுல இருந்து என்ன, தூக்கத்துல அவர் பேரை சொன்னாதான் என்ன? இப்போ அந்த சிரிக்கல ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. அந்த ராஜம்மாவுக்கு மான அவமானம் எதுவுமே கிடையாதுக்கா. அந்த பொம்பளை எல்லாத்தையுமே உதுத்துடுச்சு. அதெல்லாம் ஒரு பிறவின்னு பேசுற. அதை விடுக்கா, அந்த நிர்மலா படிச்சவ தானே, அவளுக்கு புரியாது. அவளுக்கு எங்க போச்சு? ஏண்டி, அந்த நிர்மலா யாரு? அந்த ராஜத்தோட பொண்ணு தானே, வேற எப்படி இருக்கும்?
எது எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் மனசுல நான் தான் இருக்கேன். அதை யாராலையும் அழிக்க முடியாது. அது எனக்கு போதும். நிறமாசக்காரியே தானோ இது வரேன்.